ரூ 686 ஏ கமா பி கமா சி டி ஆகியோருக்கு 1/2:2/3:3:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஏயின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மில் என்ன சொல்ல வரோம்னா அமௌண்ட் பார்த்தோம்னா 686 இருக்கு, அதை 4 பேத்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ ஏவுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஏக்கு பார்த்தோம்னா 1/2, பிக்கு பார்த்தோம்னா 2/3, சிக்கு பார்த்தோம்னா 3, டிக்கு பார்த்தோம்னா 4 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 2 மட்டும் பின்னத்தில் இருக்குது. ஸோ காமனாக எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 6, எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 6. ஸோ இங்கே 6 வரத்துக்கு எத்தனை இழப்பு இருக்கணும்? 2 × 3 6. அப்போ மேலே 3, இங்கே 3 × 2 6. அப்போ இந்த இடத்துல 2 × 2 4. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்கு. அப்போ 3 × 6 18. அடுத்தது 4 × 6 24. ஸோ மொத்தமாக இதெல்லாம் ஆட் பண்ணால் அது வந்து ரேஷியோ. ஆக்சுவலாக இது பார்த்தோம்னா ரேஷியோ. இதெல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணுவோம். டோட்டலாக 49 ஷேர். இந்த 49 பார்ட்டுக்கு தான் இந்த 686. அப்போ ஒரு பார்ட்டுக்கு என்ன? இதை அப்படியே கேன்சல் பண்ணோமா ஒரு பார்ட்டுக்கு 14. கொஸ்டின் நினைக்கிறாங்க ஏவுடைய பங்கு. ஏவுடைய ஷேர் பார்த்தோம்னா 3. அப்போ 1க்கு 14னா அப்போ 3 × 14 = 42. ஏவுடைய ஷேர் பார்த்தோம்னா 42. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.